டெய்லி கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த நீல புள்ளி உங்க ஸ்கிரீன்ல கரெக்டா நகரத பாத்திருப்பீங்கல்ல? ஆமா, பார்த்திருப்போம். ஆனா உங்க இடத்தை இவ்ளோ சரியா காட்டுற இந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜி அது எப்படி வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிச்சயமா, இது நிறைய பேருக்கு வர கேள்விதான். இன்னைக்கு நாம ஜிபிஎஸ் பத்தி, அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓ, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஆமா, விண்வெளியில சுத்துற அந்த செயற்கைக்கோள் வச்சு பூமியில நீங்க எங்க இருக்கீங்கன்னு இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கொஞ்சம் டீடைல்டா பேசுவோம். ஜிபிஎஸ். ஆமா, ஜிபிஎஸ். இப்போ இது இல்லாத ஸ்மார்ட் போனே இல்ல. உண்மைதான். நம்ம கையில இருக்கிற ஒரு ஆர்டிகிள் இது எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்குது. கூகுள் மேப் ஆன் பண்ணதும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு காட்டுது. அந்த மேஜிக் பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு, சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். சரி. இது முதல்ல 60களில் அமெரிக்க ராணுவம் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. பல வருஷம் கழிச்சு தான் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆமா, ராணுவ தேவைக்காக ஆரம்பிச்சதுதான். இப்போ கார்ல இருந்து நம்ம கையில கட்டுற வாட்ச் வரைக்கும் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா இது எப்படி இவ்ளோ கரெக்டா வேலை செய்யுது, அதுதான் ஆச்சரியம். நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, பூமியில இருந்து கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் உயரத்துல. 20,000 கிலோமீட்டரா? நினைச்சு பார்க்கவே முடியலையே. ஆமா, அங்க ஒரு 24 செயற்கைக்கோள். அதுவும் சும்மா இல்ல, மணிக்கு 10,000 கிலோமீட்டர் வேகத்துல பூமிய சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 2 தடவை பூமிய சுத்தி வருது. ஓஹோ, 24 சேட்டலைட்ஸ் அவ்வளவு உயரத்துல அவ்வளவு வேகமா? சரி, எதுக்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட அமைப்புல சுத்தணும்? அதுல என்ன விஷயம்? அதுதான் இதுல முக்கியம். அந்த செயற்கைக்கோள்கள் ஒரு கணக்கோட சம தூரத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா, நீங்க பூமியில எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலயும் சரி, குறைஞ்சது ஒரு 4 சேட்டலைட்டோட சிக்னலாவது உங்க போனுக்கு கிடைக்கிற மாதிரி. 4 சேட்டலைட்டா? ஏன் 4? அந்த 4 சிக்னல் கிடைச்சாதான் உங்க லொகேஷனை ரொம்ப துல்லியமா சொல்ல முடியும். சரி, 4 சேட்டலைட்ல இருந்து சிக்னல் வருது. அதை வச்சு என் போனு நான் இங்க தான் இருக்கேன்னு கண்டுபிடிக்குது. ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல? ஆமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா டெக்னிக்கலா சொல்லணும்னா அது ட்ரைலாட்ரேஷன். அதாவது ஒவ்வொரு சேட்டலைட்டும் அதோட லொகேஷன் அப்புறம் ரொம்ப ரொம்ப துல்லியமான டைம் இத ரேடியோ சிக்னலா பூமிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். டைமா? ஓகே. உங்க போன்ல இருக்கிற ரிசீவர் என்ன பண்ணும்னா, இந்த சிக்னல் சேர எவ்ளோ நேரம் ஆகுதுன்னு ரொம்ப துல்லியமா கணக்கு போடும். அப்ப நேரம் தான் இங்க முக்கியம். எவ்வளவு நேரத்துல சிக்னல் வருதுங்கிறத வச்சு தூரத்தை கணக்கிடுதா? அதேதான், ரொம்ப கரெக்ட். ஒளி வேகத்துல வர்ற அந்த சிக்னலோட நேர வித்தியாசத்தை வச்சு ஒவ்வொரு சேட்டலைட்ல இருந்தும் நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்கன்னு உங்க போன் கண்டுபிடிச்சிட்டோம். 3 சிக்னல் கிடைச்சா போதாதா? 3 கிடைச்சா பூமியிலே நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஓரளவுக்கு தெரியும். ஆனா அந்த 4வது சிக்னல் இருக்கு பாருங்க, அது உங்க உயரத்தையும் ஆல்டிடியூடையும் கணக்கிட்டு ஒரு 3D லொகேஷனை, அதாவது நீல அகலத்தோட உயரத்தையும் சேர்த்து ரொம்ப துல்லியமா சொல்லும். 3D லொகேஷன் ஆச்சரியமா இருக்கே. இதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த சேட்டலைட்ல எல்லாம் அணு கடிகாரங்கள், அட்டாமிக் கிளாக்ஸ் வச்சிருக்காங்க. அவ்ளோ துல்லியம் தேவை. சில சமயம் கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் டக்குன்னு லொகேஷன் காட்டிடுது. ஆனா போன்ல கொஞ்சம் டைம் எடுக்குதே, அது ஏன்? அதுக்கு பேரு லொகேஷன் கேஷிங். அதாவது உங்க டிவைஸ் கடைசியா எங்க இருந்துச்சுங்கிற டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கும். ஓ, மெமரி மாதிரி. ஆமா, அதனால அடுத்த தடவை நீங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணும்போது அதுக்கு சேட்டலைட்டை தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியா வேகமா இருக்கும். கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் கருவிகள் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும், அதனாலயும் வேகமா கனெக்ட் ஆகலாம். ஆனா இந்த ஜிபிஎஸ் எல்லா இடத்துலயும் வேலை செய்யுமா? ஒரு பெரிய ஷாப்பிங் மால் உள்ள இல்ல ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள போனா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குவே. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜிபிஎஸ் கரெக்டா வேலை செய்யணும்னா உங்க போனுக்கும் அந்த சேட்டலைட்டுக்கும் நேரடி பார்வை இருக்கணும். அதாவது எந்த தடையும் இருக்கக்கூடாது. நேரடி பார்வையா? கிளியர் லைன் ஆஃப் சைட். ஆமா, பெரிய பில்டிங், மலை, அடர்ந்த மரம், நீங்க சொன்ன மாதிரி டனல், இதெல்லாம் அந்த சிக்னலை தடுத்துடும். அதனாலதான் பில்டிங்குக்குள்ள ஜிபிஎஸ் சரியா வேலை செய்யாது. அப்போ பில்டிங் உள்ள இருக்கும்போது கூகுள் மேப்ஸ் எப்படி ஓரளவுக்கு என் இடத்தை காட்டுது? அது எப்படி? அங்கதான் எல்பிஎஸ், அதாவது லோக்கல் பொசிஷனிங் சிஸ்டம் உதவுது. எல்பிஎஸ் அது என்ன புதுசா? ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்காதப்போ உங்க ஸ்மார்ட் போன் என்ன பண்ணும்னா, பக்கத்துல இருக்கிற செல்போன் டவர்ஸ் இல்லனா வைஃபை சிக்னல் இதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்க தோராயமா எங்க இருக்கீங்கன்னு கணிக்கும். ஓ, செல் டவர் வைஃபை வச்சா? ஆமா, இது ஜிபிஎஸ் அளவுக்கு ஆக்யூரேட்டா இருக்காது, ஆனா உள்ள இருக்கிறப்போ ஓரளவுக்கு வழிகாட்ட உதவும். இது ஒரு மாற்று வழின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான சந்தேகம், இது நிறைய பேருக்கு இருக்கும். ஜிபிஎஸ் யூஸ் பண்ண மொபைல் டேட்டா, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுமா?
இது இது ஒரு பொறுமுதுமை குழப்பம்தான். உண்மையில உங்க போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் சிப்பு வேலை செய்யறதுக்கு இன்டர்நெட் தேவையே இல்ல. அப்படியா? ஆமா, அது நேரா சேட்டலைட்ல இருந்து சிக்னலை வாங்கி உங்க லொகேஷனை கணக்கிடும். நீங்க டேட்டாவை ஆஃப் பண்ணா கூட ஜிபிஎஸ் வேலை செய்யும். ஆனா கூகுள் மேப்ஸ் மாதிரி ஆப் யூஸ் பண்ணும்போது டேட்டா ஆன்ல இருக்கணுமே, இல்லனா மேப் வராதே. ஆமா, அதுதான் முக்கியமான வித்தியாசம். பாருங்க, ஜிபிஎஸ் உங்க லொகேஷன் கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் தரும், ஒரு நம்பர் மாதிரி. சரி. ஆனா அந்த லொகேஷனை ஒரு மேப்ல பார்க்கணும், அங்க இருக்கிற ரோடு, கடைங்க, டிராஃபிக் இதெல்லாம் தெரியணும்னா கூகுள் மேப்ஸ் மாதிரி ஆப்ஸ்க்கு இன்டர்நெட் வேணும். ஓ, மேப்பை டவுன்லோட் பண்ணவா? ஆமா, அந்த மேப் டேட்டா மத்த தகவல்கள் எல்லாத்தையும் அதோட சர்வர்ல இருந்து இன்டர்நெட் வழியா தான் டவுன்லோட் பண்ணுது. சுருக்கமா சொன்னா, லொகேஷன் கண்டுபிடிக்க ஜிபிஎஸ்க்கு இன்டர்நெட் தேவையில்ல. ஆனா அந்த லொகேஷனை மேப்ல பார்க்கவும் வழி கண்டுபிடிக்கவும் மேப் ஆப்ஸ்க்கு இன்டர்நெட் தேவை. ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அப்போ இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கிய விஷயங்கள்: ஜிபிஎஸ்ங்கிறது சேட்டலைட் நெட்வொர்க், நேர வித்தியாசத்தை வச்சு ட்ரிலாட்டரேஷன் மூலமா லொகேஷன் கண்டுபிடிக்குது. இதுக்கு வானம் தெளிவா இருக்கணும், தடங்கள் இருக்கக்கூடாது. ஜிபிஎஸ் ரிசீவருக்கு இன்டர்நெட் தேவையில்லை, ஆனா மேப் மாதிரி ஆப்ஸ்க்கு இன்டர்நெட் வேணும். சரியா சொன்னீங்க. இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வழிகாட்டுறதுல இருந்து நம்ம எக்ஸசைஸ் ட்ராக் பண்றது வரைக்கும் இந்த டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பின்னி பிணைஞ்சிருக்குன்னு தான். ஆமா, நாம அறியாமலேயே இத ரொம்ப சார்ந்து இருக்கோம். நிச்சயமா. அப்போ உங்களுக்கான இன்னைக்கு இறுதி சிந்தனை இதுதான். நாம வழிக்கு ஜிபிஎஸ்ஸையும் அது இல்லாதப்போ எல்பிஎஸ் மாதிரி சிஸ்டத்தையும் இவ்வளவு நம்பி இருக்கோம். ஒருவேளை நினைச்சு பாருங்க, இந்த சிஸ்டம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு நின்னு போனா இல்ல மொத்தமா வேலை செய்யாம போயிட்டா நம்மளோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.